தெரிந்து கொள்வோம் தினமும் 5 ஆங்கில வார்த்தைகள். இன்று நாம் காணப்போகும் 5 ஆங்கில வார்த்தைகள் ஒவ்வொன்றாய் இன்று நாம் பார்ப்போம். முதலாவதாக நாம் காணவிருப்பது, நாம் கேட்டு தெரிந்து கொள்ளப் போவது அப்ராப்ரியேட். அப்ராப்ரியேட் என்று நாம் முதலாவது ஆங்கில வார்த்தையை பார்ப்போம். அப்ராப்ரியேட் என்றால் சூட்டபிள் என்று அர்த்தம். அதாவது சரியாக ஃபிட் ஆகக்கூடிய ஒரு விஷயத்தை அப்ராப்ரியேட். திஸ் இஸ் அன் அப்ராப்ரியேட், ஹீ இஸ் அன் அப்ராப்ரியேட் பர்சன். இதற்கு சரியான நபர் இவர்தான். அல்லது ஒரு நோக்கத்திற்காக சொல்லலாம், அல்லது ஒரு சரியான ஒரு நேரத்திற்காக, அக்கேஷன், இது போன்ற விஷயத்திற்காக பயன்படுத்தலாம். அன் அப்ராப்ரியேட் எக்ஸாம்பிள், ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் இதுதான்ப்பா, அதுக்கு தோதான கரெக்டான, திஸ் இஸ் அன் அப்ராப்ரியேட் ட்ரெஸ் ஃபார் யூ, இது உனக்கு சரியான ஒரு ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லக்கூடியது அப்ராப்ரியேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ராப்ரியேட் என்றால் சரியானதாக, சூட்டபிளானதாக, ஃபிட்டானதாக அப்படின்ற வார்த்தையை, அப்படின்ற அர்த்தத்தை கொள்ளும். அப்ராப்ரியேட், ஹீ இஸ் அ அப்ராப்ரியேட் கேண்டிடேட், ஹீ இஸ் அன் அப்ராப்ரியேட் கேண்டிடேட். அவர் தான் இதுக்கு சரியான கேண்டிடேட், நம்மளுடைய வேலைக்கு சரியான கேண்டிடேட் இவர் தான் அப்படின்னு சொல்லலாம் அப்ராப்ரியேட். அடுத்ததாக இரண்டாவது என்ன பார்க்குறோன்னா அகெயின்ஸ்ட். வாட் இஸ் அகெயின்ஸ்ட்? அகெயின்ஸ்ட் என்றால் எதிராக, தட் இஸ் நெகட்டிவ், நமக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு நெகட்டிவ் திங். அகெயின்ஸ்ட், ஹீ இஸ் அகெயின்ஸ்ட் த ஃபேமிலி, அவர் அந்த குடும்பத்திற்கு எதிராக செயல்படுகிறார். ஹீ இஸ் அகெயின்ஸ்ட் த ஃபேமிலி. அகெயின்ஸ்ட் என்றால் எதிராக. ஓகே, இப்படி கூட சொல்லலாம், மேட்ச் ஏதாவது. இப்போ உதாரணத்துக்கு பாகிஸ்தான் இஸ் பேட்டிங் அகெயின்ஸ்ட் இந்தியா. யாருக்கு எதிராக பேட் பண்ணுறாங்க? பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக பேட் பண்ணுறாங்க. அகெயின்ஸ்ட். அகெயின்ஸ்ட் என்பது எப்பயுமே ஒரு அப்போசிங் ரியாக்ஷனாக இருக்கும், ஒரு எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு ரியாக்ஷனாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதை என்ன சொல்கிறோன்னா அகெயின்ஸ்ட். அகெயின்ஸ்ட் என்றால் ஒரு நெகட்டிவான விஷயம், எதிர்ப்பான விஷயம், அதை சொல்லுவதற்கு அகெயின்ஸ்ட்னு சொல்லலாம். மூன்றாவது என்டிவர். என்டிவர் என்பது முயற்சி. முயற்சி என்பது சாதாரண முயற்சியில் ஒரு கடினமான முயற்சி, ஒரு பெரிய முயற்சின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு பெரிய முயற்சியை நம்ம என்ன சொல்லலாம்? என்டிவர். அதாவது ரெஸ்யூமில் இதிலலாம் கூட நம்ம ஒரு சர்வீஸ் சர்டிஃபிகேட்டில் கூட சொல்லுவாங்க, வி விஷ் யூ ஃபார் யூர் ஃபியூச்சர் என்டிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய அடுத்த முயற்சி, பெரிய முயற்சி, உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த முயற்சிக்கான வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சர்வீஸ் சர்டிஃபிகேட்லாம் எழுதி போடுவாங்க. நம்ம சர்வீஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது கொடுப்பாங்க, நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, வி விஷ் யூ ஃபார் யூர் ஃபியூச்சர் என்டிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்டிவர் அப்படின்றது ஒரு பெருமுயற்சி, ஒரு பெருமுயற்சி என்பதை தான் என்டிவர் அப்படி சொல்கிறோம். நான்காவது சாண்ட்யூன். வாட் இஸ் சாண்ட்யூன்? சாண்ட் என்றால் மணல் தெரியும். ஒரு மணல் குவிக்கப்பட்ட ஒரு இடத்த தான் சாண்ட்யூன்னு சொல்லுவோம், மணல் மேடுன்னு சொல்லுவோம். கடலோர பகுதிகளில் நம்ம பார்க்கலாம், நிறையா மணல் மேடுகள் இருக்கும். அதாவது காற்றினால் அடிபட்டோ அல்லது வேறு ஏதாவது ஒரு ஆராய்ச்சிக்காக மணல்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு ஒரு இடமாக குவிக்கப்பட்டிருக்கும். ஸோ இதை பார்த்திங்கன்னா சாண்ட்யூன்னு சொல்லுவோம். மணல் மேடு, மணல் மேடு, என்னது? மணல் மேடு, அதை சொல்ல வருவது தான் என்னது? சாண்ட்யூன். அடுத்தது ட்ரெடிஷன். நமக்கு தெரியும், ட்ரெடிஷன் என்றது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்காங்கப்பா, ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸாக வாங்கப்பா, அல்லது ரொம்ப ட்ரெடிஷ்னல் மியூசிக் தான் அவர் விரும்புகிறாரு. ஸோ ட்ரெடிஷ்னல் அப்படின்றது ஒன்றும் இல்லை, பாரம்பரியம், பாரம்பரியம், சம்பிரதாயம், அல்லது மரபு சார்ந்து, அதாவது இன்னும் பூர்வீகத்தோட விஷயத்தை சார்ந்து, அல்லது பழைய விஷயங்களில் நிலையிலேருந்து மாறாத நிலை. ஸோ அதை பார்த்திங்கன்னா ட்ரெடிஷன் சொல்லுவாங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் மியூசிக்கு, ட்ரெடிஷ்னல் சாங்ஸு, ஓகேவா, பழைய பாடல்கள், மாறாத பழைய பாடல்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ட்ரெடிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறது ஒரு 5 வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். முதலாவது அப்ராப்ரியேட், இரண்டாவது அகெயின்ஸ்ட், மூன்றாவது என்டிவர், நான்காவது சாண்ட்யூன், ஐந்தாவது ட்ரெடிஷன். இந்த 5 வார்த்தைகளையும் நீங்கள் ஒவ்வொன்றாக கேட்டு பாருங்கள். ஸோ இதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தங்களை நல்லா உங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பை ஹார்ட் பண்ணிக்கங்க. மேலும் பார்த்திங்கன்னா போன வீடியோவில் இருக்கிற ஒரு 5 வார்த்தைகள் இருக்கும், அதையும் பார்த்திங்கன்னா நல்ல அபியாசப்படுத்துங்க. இந்த போல் வார்த்தைகளை 5 வார்த்தைகள் நாம் தினமும் நாம் காணலாம். இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இது இல்லாமல் சென்டென்சஸ் வீடியோஸும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்.
மேலும் இது போல் வீடியோவை தொடர்ந்து காணுங்கள். நீங்கள் லைக் பண்ணணும், உங்களால் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.